ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பிரகாஷ் ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற நெருங்கிட்டு இருக்கார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக நிறுத்தி இருந்த வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாருக்கு 584 கோடி சொத்து இருந்துச்சு. 584 கோடி சொத்து. அதிமுகவுடைய மிகப்பெரிய வேட்பாளர், பணக்கார வேட்பாளர் அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு வந்தவர் தான் ஆற்றல் அசோக்குமார். ஆனா ஆற்றல் அசோக்குமார் ஏன் தோல்வியை தழுவினாரு? ஈரோட்ல அவ்வளவு பெரிய பண வசதி கொண்டவர், 584 கோடி பண பின்புலம் கொண்டவர், எப்படி தோத்தாரு அப்படிங்கிறவருடைய பின்னணியை தான் இங்க நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லாம ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் தமிழர் கட்சி 3வது இடத்துல இருக்கு. அதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய தொகுதியா மாறி இருக்கு. சோ அந்த தொகுதியில இப்போதைய கள நிலவரத்தை பார்த்தா அதிமுக ஆற்றல் அசோக்குமார் 1,95,806 வாக்குகள் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய கார்மிகம் 50,334 வாக்குகளும், தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜெயக்குமார் 45,660 வாக்குகளும் வாங்கியிருக்காரு. ஈரோட்டினுடைய ஆற்றல் அசோக்குமார் 584 கோடி சொத்து கணக்கு காட்டினவர். 584 கோடி சொத்து காட்டியவர் எப்படி பின்னடைவை சந்திச்சார் அப்படிங்கிறவருடைய பின்னணி. பிரகாஷ் யாரு? ஈரோட்டுல திமுகவுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பிரகாஷை பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினுடைய நேரடி மேற்பார்வையில வேட்பாளரானவர். உதயநிதி ஸ்டாலினுடைய இளைஞர் அணியில அவரும் நிர்வாகியா பொறுப்பாளரா இருக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம பிரகாஷ் அந்த பகுதியில கொங்கு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஈரோடு முத்துசாமி அந்த மாவட்டத்தில் அமைச்சராக இருக்காரு, அவரும் அதே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ பிரகாஷ் உள்ளுக்குள்ள வேட்பாளரானது முதல்ல ஈரோடு முத்துசாமிக்கே பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லாம கடைசி தலைமை சொல்லிருச்சேன்னு அவரும் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. ஈரோடு முத்துசாமி மட்டுமில்ல, அந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 3 அமைச்சர்கள் இருக்காங்க. ஒன்று ஈரோடு முத்துசாமி, இன்னொன்னு வெள்ளக்கோயில் சாமிநாதன், இன்னொன்னு அமைச்சர் கயல்விழி. சோ அந்த ஒரே பாராளுமன்றத்துக்குள்ள திமுகவுக்கு 3 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 3 அமைச்சர்கள் இருக்கிறதுனாலேயே பிரகாஷினுடைய டிகிரி ஜிவ்வுடு ஏறிக்கிட்டே இருந்துச்சு. அவருடைய வேல்யூ தொடர்ந்து கூடிக்கிட்டே போச்சு. இந்த நிலையில தான் தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு மிக முக்கியமான அப்டேட் வெளியாச்சு. அது என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த இடத்துல அதிமுகவுடைய வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்தவரை 584 கோடி சொத்து இருந்தாலும் அவர் கடந்த நவம்பர் மாசம் வரைக்கும் பாஜகல இருந்தார். பாஜக கடந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இருந்த ஆற்றல் அசோக்குமார் கடந்த நவம்பர்ல தான் பாஜக நமக்கு சீட்டு கொடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து அதிமுகவுக்கு வந்தார். கட்சியில இணைந்த 4வது மாசத்திலேயே கிடைச்சிருச்சுன்னா நமக்கு ஒரு பலியாடு அப்படிங்கிற மாதிரி அதிமுக அவருக்கு சீட்டும் கொடுத்துட்டாங்க. அவருக்கு சீட்டு கொடுத்ததுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் அவர்கிட்ட இருந்த ஆற்றல் பவுண்டேஷன். அந்த ஆற்றல் பவுண்டேஷன்ல சற்றேறக்குறைய ஏராளமான நலத்திட்ட உதவிகள் அவர் ஏற்கனவே ஈரோடு மக்களுக்கு செஞ்சிருந்தார். அங்கங்கே ஹோட்டல் ஆரம்பிச்சு 5 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறதா இருக்கலாம், மக்களுக்கு 5 ரூபாய்க்கு மருத்துவ வசதிகள் செய்யறதா இருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்றதா இருக்கலாம், எல்லாமே ஆற்றல் பவுண்டேஷன் மூலமா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆற்றல் அசோக்குமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருந்தாரு. அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொடக்குறிச்சி தொகுதியினுடைய பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களுடைய சொந்த மருமகன் தான் இவர். இவருடைய அம்மா கூட சவுந்தரம் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவங்க தான். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பின்னணினால அவர் அதிமுகக்குள்ள ஐக்கியமாயிட்டாலும் கூட 584 கோடி தன்னோட பாக்கெட்ல இருந்தாலும் சொத்து கணக்குல இருந்தாலும் கூட, நான் ஐடி வலயத்துல இருக்கேன், அமலாக்கத்துறை என்ன வாட்ச் பண்ணுது, சோ நான் எந்த பணமும் கட்சிக்கு செலவு பண்ண முடியாது, யாராச்சும் செலவு பண்ணுங்க, தேர்தலாம் முடிஞ்சோன்னா ரூபாய் எடுத்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் டகால்ட்டி காட்டினதாகவும் சொல்லப்படுது. அதனால அந்த பகுதியில யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணல, பெரிய அளவுல ஓட் ஷேரிங்ல அவருக்கு கை கொடுக்கல. அவர் 584 கோடி சொத்துள்ள ஒரு விட்டமின் பாவை கொஞ்சம் செலுத்தி இருந்தாலே போதும், ஓரளவு ஜெயிச்சிருக்கலாம். பிரகாஷ் கூட வீக்கா இருக்கிற பகுதிகளுக்கு 300 விட்டமின் மாத்திரைகளை கொடுத்தாரு. ஆனா இவர் அது கூட கொடுக்கல. அப்படியாவது கொடுத்திருந்தா அந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் கோலோச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா ஆற்றல் அசோக்குமார் வீழ்ச்சிக்கு 3 முக்கியமான காரணங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காரணம் எண் 1, 584 கோடி சொத்து மதிப்புள்ள ஆற்றல் அசோக்குமார் தன்னுடைய ஆற்றல் பவுண்டேஷன் மூலமா மட்டுமே தேர்தல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு ஏஜென்சி வச்சிருந்தாரு. அவர் அதிமுகவினரை நம்புறதை விடையும் அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்புறதை விடையும் அவர் முழுக்க நம்பினது எல்லாமே அவருடைய அந்த ஆற்றல் பவுண்டேஷன் ஆர்கனைசேஷன்ல உள்ளவங்களதான். தேர்தல் முடிஞ்சோன்னா அவர் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போயிட்டாரு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா தேர்தல் முடிந்தோடனே அவரோட இருந்த அந்த ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒவ்வொரு நாட்டுக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு, ஒவ்வொரு பகுதிக்குன்னு சுற்றுலாலாம் அனுப்பிட்டாரு. ஒரு கார்பரேட் ஸ்டைல்ல அவர் அரசியல் பண்ணாரு. அந்த கார்பரேட் அரசியல் ஈரோடு மண்ணுக்கு எடுபடலை அப்படிங்கிறது காரணம் எண் 1. காரணம் எண் 2, அவர் பாஜக இருந்து நவம்பர் மாசம் தான் அதிமுக இணைந்திருந்தாரு. இணைந்த கையோட வேட்பாளர் ஆயிட்டதால அவருக்கு எங்க யாரை போய் பார்க்கணும், எந்த நிர்வாகி அணுகணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தெரியாததும், கடைசி நேரத்தில் தேர்தல் நேர செலவுகளுக்கு பணத்தை இறக்காம யாராவது பாருங்க தேர்தல் முடிஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவரை மிகவும் பின்னுக்கு தள்ளி இருக்கு. இதனால ஈரோட்டில் ஏற்கனவே நம்முடைய காணொலிகளை நீங்க பார்க்கலாம்,
பிரகாஷினுடைய வெற்றி பிரகாசமா தெரியுதுன்னு சொல்லியிருந்தோம். அதுதான் தேர்தலுக்கு பின்பும் நடந்திருக்கிறது. பிரகாஷ் ஒரு பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்துல வெற்றி வாகை சூடியிருக்கிறார். ஈரோட்டில் 584 கோடியை வீழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய பின்னணி இதுதான். ஆற்றல் அசோக்குமார் தன் ஆற்றலை இழந்தவருடைய பின்னணியும் இப்ப நம்ம பேசியிருக்கோம்.